அத்தியாயம் 16. ஏம்மா, இந்த ரகு பொண்டாட்டி என்ன அவளும் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறா? நாமளா ஏதாவது பேசினாலும் ஏதோ புரியாத பாஷையை கேட்டுட்ட மாதிரி சிலுப்பிக்கிட்டு போறா. என்னவா அவளுக்கு? பூண்டு தோலை உரித்தபடியே தாயிடம் புலம்பலை தொடங்கினாள் நிலா. திடுதுப்புன்னு தாலி கட்டி கூட்டி அந்த புள்ள உடனே மனசு மாறி கலகலன்னு பேசி சிரிக்குமாக்கும். அதுவே பாவம் ரகு கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு கிடக்கு. நீ வேற உன் பங்குக்கு வம்பு பண்ணிக்கிட்டு. மகளிடம் அழுத்து கொண்ட மது பேரன் பேத்தியை மடியில் போட்டு தட்டி கொடுத்து உறங்க வைத்தாள் இதமாக. அதானே, மருமக வந்ததும் மக மவுசு குறைஞ்சு போச்சு பாத்தியா? முகத்தை தூக்கி வைத்து கொண்ட நிலா. மதியத்துல இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம அப்படி என்ன படிப்பு வேண்டி கிடக்கு? அவளுக்காக சுட்டு கொண்டாந்த சீடியும் முறுக்கும் அப்படியே இருக்கு. உன் மருமகளை கூப்பிடு, 2 சாப்பிட்டு போய் தெம்பா படிக்கட்டும். எங்கோ பார்த்து சொன்ன மகளை புன்சிரிப்போடு பார்த்தாள் மது. மிது, என்ன அதிசயமோ, மதுவின் ஒற்றை குரலுக்கு அலட்டாமல் வெளியே வந்திருந்தாள் அவள். இந்தா கண்ணே, முறுக்கு சாப்பிடு, நிலா உனக்காக சுட்டு கொண்டாந்தா. மது நீட்டிய தட்டை மலைப்பாக கண்ட மிது, அந்த காண்டா மிருகத்துக்கிட்ட 10 நாளா என்ன பலிக்கு விட்டுட்டு போயிட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி முறுக்கு கொடுக்கறத பாரு. மனதில் பொறிந்தவளாக, எனக்கு இது போதும். தட்டு நிறைய இருந்ததில் ஒரு முறுக்கை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு மீண்டும் அறைக்குள் செல்ல போனவளை விடுவாளா நிலா? இந்தா புள்ள நில்லு, இம்புட்டு இருக்குதுல்ல, அதென்ன காக்காக்கி வைக்கிறது போல ஒண்ணு எடுத்துட்டு போற? இதெல்லாம் காலி பண்ணாம இங்கிருந்து நகரக்கூடாது. இந்தா புடி, உட்காந்து சாப்பிடு. தட்டை வாங்கி அவள் மடியில் வைத்த நிலாவை தொண்டை குழி ஏற இறங்க பார்த்தாள் மிது. என்ன லுக்கு? நிலா புருவம் தூக்க, நத்திங் என சலிப்பாக தலையாட்டி முறுக்கை கடித்தவளை கண்டு சிரிப்பாக வந்தது நிலாவுக்கு. மா, ரகு எங்க ஆளைய காணல? மிதுவை ஓரக்கண்ணால் பார்த்தபடி நிலா கேட்டிட, 2 நாட்களாக காணாத கணவனை பற்றி அறிந்து கொள்ள செவியை கூர்த்திட்டி காத்திருந்தாள் மிதுஷா. உனக்கு தெரியாததா நிலா? அவன் எப்போ எங்க போவான், எந்த நேரத்துல வீட்டுக்கு வருவான், ஒன்னும் தெரியாது. நானும் கேட்டு கேட்டு பார்த்து சலிச்சியே போயிட்டேன். வீட்டு ஞாபகம் வந்து அவனா வந்தாதான் உண்டு. மது கவலையாக சொல்ல, புஷ்ஷன போனது ஒருத்திக்கு. யாருக்கும் சொல்லாம அப்படி எங்க போய் தொலைஞ்சாயவன்? இத்தனைக்கு வேலை வெட்டிக்கு போற பழக்கமே இல்ல. சரியான முரடன். ஒரு வேளைக்கே வயிறு நிறைய சாப்பிடுவானே, இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்? ஆகாத கணவன் என்றாலும் கணவன் தானே. உண்டானோ இல்லையோ என்ற சிந்தனையில் முகம் மாறிவிட்டது. எனக்கு என்னவோ இந்த ரகு பைய ஏதோ கேடித்தனம் பண்றானோன்னு தோணிக்கிட்டே இருக்குமா. முன்னாடியெல்லாம் உன்னை விட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு கூட போக மாட்டேன்னு அப்படி அடம் பண்ணுவான். இப்ப பாரு, ஆள் அப்படியே மாறி போயிட்டான். கொஞ்ச நேரம் கூட வீட்டுல இருக்கிறது இல்ல. அப்பா கூட அவனோட சேர்ந்துகிட்டு அடிக்கடி என்னவோ போல யோசனையில இருக்காரு. எல்லாம் இந்த காவியா அக்கா போனதுல இருந்துதான் இப்படி. நிலா பழைய ஞாபகங்களை மனதில் வைத்து சொல்ல, கணவனை பற்றிய பேச்சினை உன்னிப்பாக உள்வாங்கிய மிது, காவியா யாரு என்ற யோசனையில் அவர்கள் பேசுவதை கேட்கலானாள். என்னவோ போ நிலா, உன் அப்பா அவங்க கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கையில தான் நானே கொஞ்சம் தெம்பா இருக்கேன். காவியா எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். இருந்தாலும் ஒரு 8 வந்து இந்த அம்மாவை பார்க்க கூட அவளுக்கு தோணலையே நிலா. அந்த அளவுக்கு காதல் அவ கண்ணை மறைச்சிடுச்சு. மூத்த மகள் காவியாவின் நினைவில் கண்ணீரில் மூழ்கிய மது தன் வேதனையை தொண்டைக்குள் விழுங்கினாள். மா, இதுக்குதான் உங்ககிட்ட அக்காவை பத்தின பேச்சையே எடுக்கிறது இல்ல. பேசாம கண்ணத்தோட. அவளை நினைச்சு நீ அழறத தெரிஞ்சா அப்பாக்கும் வருத்தமாகி போகும். தாயின் கண்ணீரை துடைத்து விட்ட நிலா, கவலைப்படாதம்மா, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அக்கா நம்மளையெல்லாம் பார்க்க வருவா என்றாள் ஆறுதலாக. நெசமா வந்துடுவாள்ல நிலா? மகளை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் அவசரமாக கண்ணீரை துடைத்தாள் மது. வருவாம்மா. கண்மூடி திறந்த நிலா மனதிலும் ஏதோ ஒரு அர்த்தம் புரியா கலக்கம் சூழ்ந்திட, அதனை தாயிடம் சொல்ல முடியாது பரிதவித்தவள் அப்போது உணராது போனாலே காவியா திரும்பி வருவது சாத்தியம் இல்லாத ஒன்று என்று. ஆமா, யாரு அந்த காவியா? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? தலையும் புரியாமல் வாளும் புரியாமல் கேட்ட மிது இருவரின் முகமும் சோகத்தில் ஆழ்ந்திருப்பதை உணர்ந்தவளாக, சாரி, எதுவோ ஃபேமிலி பிரச்சனைனா சொல்ல வேண்டாம். மீண்டும் அவர்களை சங்கடப்படுத்த நினைக்காது அங்கிருந்து செல்ல முயல, நீயும் நம்ம குடும்பத்துல ஒருத்திதான் மிது. உன்கிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்றது? காவியா எங்க அக்கா தான். வெறும் அக்கா மட்டும் இல்ல, எனக்கும் ரகுவுக்கு இன்னொரு அம்மா அவ. அவ்வளவு ஏன், அம்மாவுக்கே அவதான் நிறைய விஷயங்களை சொல்லி தந்து தைரியப்படுத்துவானா பாத்துக்கோயேன். அவளை பார்க்க எங்க பெரியம்மா கலைநிலாவையே உரிச்சு வச்சிருக்காளோன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. எங்க எல்லார் மேலேயும் அம்புட்டு பாசமா இருப்பா. அவ படிப்பை முடிச்சு கொஞ்ச நாள்ல அப்பா அவளுக்காக நல்ல மாப்பிள்ளைய தேடி பிடிச்சு கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டாங்க. ஒரு வாரத்துல கல்யாணங்கிற நிலையில
என் காதலனோட இந்த ஊரை விட்டே போறேன், என்னை யாரும் தேட வேண்டான்னு ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு போனவதான். 10 வருஷமாச்சு. நாங்களும் தேடாத இடம் இல்ல. அவளும் இதுவரைக்கும் எங்களையும் யாரையும் பார்க்கவும் வரல. காவ்யா பிறந்ததில் இருந்து அவள் வளர்ந்தது வரை ஒன்று விடாமல் சொல்லி முடிக்க மிதுவுக்கு வியக்காமல் இருக்க முடியவில்லை. ரியலி கிரேட். நீங்க சொல்றத பார்த்தா ஆன்டி அங்கிள் மட்டும் இல்ல, அவங்களும் இவங்க மேல அதிக லவ் வச்சிருக்கிற மாதிரி தான் தோணுது. ஆனா ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? அங்கிள் அவங்க லவ்வுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா என்ன என்றால் குழப்பமாக. அட அப்படிலாம் இல்ல மிதுமா. உன் மாமாவை பார்க்கதான் முரட்டாளா தெரிவாரு. ஆனா அவரை போல பாசத்தால பிள்ளைகளை வழிநடத்த யாராலும் முடியாது. காவியா ஒருத்தனை விரும்புறான்னு தெரிஞ்சிருந்தா அந்த பையனை பத்தின முழு விவரத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அவன் நல்லவனா இருக்கும் பட்சத்துல அவரே முன்ன நின்னு சந்தோஷமா அவளுக்கு கட்டி வச்சிருப்பாருமா. ஆனா இவ விரும்பின விஷயமே எங்களுக்கு தெரியாது. அந்த லெட்டரை படிச்சதும் என் புருஷன் இடிஞ்சு போய் உட்கார்ந்தது மட்டும்தான் தெரியும். வேதனையாக சொன்ன மது. அப்போ கூட எங்க பொண்ணு தப்பு பண்ணிருப்பான்னு எங்களுக்கு தோணவே இல்லை மிது. அவளோட விருப்பு வெறுப்புகளை தைரியமா சொல்லிதான் அவளுக்கு பழக்கமே தவிர மனசுல எதையும் மூடி வச்சுக்க தெரியாது. அப்பேற்பட்ட பொண்ணு இந்த விஷயத்த மறைச்சது சாதாரணமாவே எல்லா பொண்ணுங்களுக்கும் பதட்டம் பயத்துல எடுக்கிற முடிவு மாதிரி தோணினாலும் இவ அப்படி இல்ல. என் பொண்ணு ஏதோ ஆபத்துல சிக்கி தவிக்கிறது போல என் உள்ளுணர்வு பருத வச்சுக்கிட்டே இருக்கு. காலனியை வாயிலில் விட்டு உள்ளே வர்ற எத்தனைத்த வீர் புத்திரன் மனைவியின் கண்ணீர் குரல் கலங்கி வந்ததை கேட்டு ஆணி அடித்தது போல நின்றவனது இரும்பு நெஞ்சமும் ரணமாய் வலிக்க உள்ளே செல்ல மனம் வராது நிலை குலைந்து போனவனாக திண்ணையிலேயே அமர்ந்து விட்டான். மனைவியிடம் எதையும் மறைத்து பழக்கம் இல்லாத வீர் மிகப்பெரிய விஷயத்தை தனக்குள் மறைத்து வைத்து ஒவ்வொரு நாளும் உயிர் துடிக்க மௌனமாக இரத்த கண்ணீர் வடிக்கும் துயரத்தை அவன் மட்டும்தானே அறிவான். இன்னும் எம்புட்டு வருஷத்துக்குடா காவியாவை பத்தின விஷயத்த மதுகிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருப்ப? மனசாட்சி ஒவ்வொரு முறையும் கேள்வி எழுப்பி இதயத்தை குடைந்து சீல் பிடிக்க வைத்துவிடும். சொன்னா என் மது தாங்க மாட்டாளே. மனைவுக்கும் சேர்த்து இவனே துயரத்தை அனுபவிக்கிறான் வருட கணக்காக. உள்ளே கேட்ட காவியாவை பற்றிய பேச்சில் மெல்ல மெல்ல டிராக் மாறி நிலா பக்கம் சென்று அவள் வாழ்க்கைய வரலாற்றை பேசி முடித்து ரகுவை வந்து அடைந்தது. சின்னதுல உன் புருஷன் என்னென்ன பண்ணான் தெரியுமா? நிலா தொடங்க மகனை பற்றிய பேச்சினை வெளியே இருந்தபடியே வீர் சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருக்க உள்ளே மிதுவும் கணவனை பற்றி பேசுகையில் வேண்டா வெறுப்பாக முகத்தை வைத்திருந்தாலும் தன்னையும் அறியாமல் உள்ளுக்குள் குளுகுளுத்து சாரல் வீசிய உணர்வில் கேட்டுக்கொண்டிருந்தாள். 13 வருடங்களுக்கு முன்பு. டே டே நில்லுடா, என்னை ஓட வைக்காத. தலையை துவட்டிக்கிட்டு வந்து சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறகோ. மதுவின் குரல் அவ்வீட்டை எங்கும் நிறைக்க முடியாது போமா என கத்தியபடியே 9ஆம் வகுப்பு பயிலும் வீரேந்திர ரகுபதி அடங்காமல் அன்னைக்கு போக்கு காட்டி சுற்றி வந்தான். படிப்பு என்றால் அப்படி ஒரு அலர்ஜி. ஆசிரியர்கள் தான் முதல் எதிரி. புத்தகத்தை பார்த்தால் தலை தெறிக்க ஓடும் மகனை சமாளிக்க முடியாமல் அல்லோல் படுவது மதுவை விட அதிகமாக அவனது அக்காமார்கள் தான். அம்மா எங்களால முடியல. a+b² = a²+2ab+b2ன்னு சொன்னா ஒக்கா மொக்கா அப்பிட்டுன்னு எங்க தலையிலேயே கொட்டிட்டு ஓடுறாம்மா. நீ ஆச்சு அவனாச்சு. எங்களுக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இனிமே எங்களால அவன் கூட மல்லு கட்ட முடியாது. நீயே அவனுக்கு சொல்லிக் கொடு, இல்லாட்டி டியூஷன் அனுப்பு. பெரிய மனுஷி காவியா திட்டவட்டமாக தன் முடிவை கூறிவிட, ஆமா ஆமா, இனிமே அந்த அடங்காதவனுக்கு எங்களால சொல்லிக் கொடுக்க முடியாது. நீயே பாத்துக்கோ. அக்காளுக்கு இணையாக கை விரித்தாள் வெண்ணிலா. ரொம்ப தான் போங்கடி என்கிட்ட. அவனை அன்பா உட்கார வச்சு புரியுற மாதிரி சொல்லித்தர தெரியல. பேச வந்துட்டாளுங்க 2 பேரும். மகள்களிடம் முறுக்கி கொண்ட மது அடுத்து வந்த நாட்களில் ரகுவிடம் மல்லு கட்டி நொந்து நூடுல்ஸ் ஆனதை கண்டு இரு சகோதரிகளும் வாய்மூடி சிரித்து கொண்டாலும் பாவமாகவும் இருந்தது. அப்போது காவ்யா கல்லூரி கடைசி வருட மாணவி. நிலா 11ஆம் வகுப்பு விதும்பை. அக்கா தங்கை இருவரும் நன்கு ஒற்றுமைதான். ஆனால் இந்த வாழு வீர்தான் அடங்காத பயல். காவ்யா என்றால் தனி பாசம். ஒரு இடத்தில் அடங்கி அமைதியாக இருக்க மாட்டான். விளையாட்டுத்தனம் எவ்வளவு உள்ளதோ அதைவிட 2 மடங்கு கோபமும் முரட்டுத்தனமும் அப்போதே அதிகம் இருக்கும் ரகுவிடம். டே கண்ணா செல்லம், அம்மா சொல்றது கேளுடா. ஒழுங்கா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறாசா. நல்லா படிச்சாதான் பெரிய உத்தியோகத்துக்கு போக முடியும். உன் அக்காளுங்க 2 பேத்தையும் பாக்குறல்ல, எப்படி போட்டி போட்டு படிக்கிறாளுங்கன்னு. நீ மட்டும் ஏண்டா படிப்பை கண்டாலே புளியங்காவா பாக்குற? கிளிப்பிள்ளைக்கு எடுத்து சொல்வதை போல தினந்தோறும் அவள் பெற்ற சீமை துறைக்கு எடுத்து சொல்லியும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு படிக்க பிடிக்கலமா. உன் கூடவே இருக்கேன். சும்மா சும்மா ஸ்கூலுக்கு போக சொல்லி தொந்தரவு பண்ணாத.
தினமும் அடம் பண்ணும் மகனை படிக்க வைக்க முடியாமல் விழி பிதுங்கி போவாள் மது. என் மவனுக்கு படிக்க பிடிக்கலனா விட்டு தொலையாண்டி. என்னத்துக்கு அவனை போட்டு தினமும் படி படின்னு படுத்தி எடுக்கிற? மகனுக்கு சப்போர்ட் செய்து வந்த வீரை ஒன்றும் சொல்ல முடியாது பரிதவித்து நிற்கும் நிலையில் முகம் வாடியவள் இரவு கணவனுக்கு பாலை எடுத்து செல்கையில் வியப்பில் ஆழ்ந்து விட்டன மதுவின் விழிகள். இந்த வரி அப்பாவுக்கு படிச்சு சொல்லுப்பா. வீரின் பேச்சு சத்தம் கேட்டு அதே இடத்தில் நின்றபடி இருவரையும் பார்க்கலானாள் மது. ஏன்பா, உனக்கு படிக்க தெரியாதா? என்கிட்ட கேக்குற? 14 வயதிலேயே அர்ஜுன் தாஸ் குரல் போல சத்தமாக ஒலித்தது ரகுபதி குரல். 7ஆம் கிளாஸ் கூட அப்பா தாண்டல கண்ணா. தமிழை எழுத்துக்கூட்டி படிக்கவே எனக்கு நாக்க தள்ளிவிடும். இதுல எங்க இருந்து இங்கிலீஷ படிக்க? ஆனா நீ அப்படியா? 9ஆம் கிளாஸ் படிக்கிற. அப்பா படிச்சதை விட பெரிய படிப்பு. உன் அம்மா வேற சொன்னா இங்கிலீஷ்ல எல்லாம் நீ அருமையா எழுத்துக்கூட்டி படிப்பியாமே. அதான் இந்த இங்கிலீஷ் செய்தித்தாளை அப்பாவுக்கு வாசிச்சு சொல்லுவேன்னு ஆசையா வாங்கியாந்தேன். ஆங்கில செய்தித்தாளை காட்டி ஆர்வமாக சொன்ன தகப்பனையும் செய்தித்தாளையும் மாறி மாறி பார்த்த ரகு, அம்மா உங்ககிட்ட பொய் சொல்லிடுச்சுப்பா. எனக்கு இங்கிலீஷ் படிக்க சுத்தமா வரல. கணக்கு பாடனா கொஞ்சம் வருது. மத்தபடி எனக்கு படிக்கவே பிடிக்கல. முகத்தை சுளித்து அலட்சியமாக உரைத்த விதத்தில் மற்ற தந்தையாக இருந்தால் அடித்து மிதித்து தோலை உரித்திருக்க கூடும். ஆனால் வீர் மாறுபட்டவனாயிற்றே. சரி கண்ணா, பிடிக்கலன்னா பரவாயில்ல, விட்டு தள்ளு. உனக்கு இங்கிலீஷ் தானே வரல, கணக்கு போட வருது தானே. அப்போ கணக்கு பாடத்தை மட்டும் கத்துக்க. பள்ளிக்கூடத்துக்கு போ, கணக்கு நல்லா போட்டு பழகு என்ற தந்தையை கண்கள் சுருக்கி முறைப்பு பார்வை பார்த்தான் ரகு. என்னடா, அப்பாவும் நம்மள பள்ளிக்கூடம் போக சொல்றேனேன்னு பாக்குறியா? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்னு ஒரு பழமொழி இருக்கு. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? சித்திரம் வரைய கை பயிற்சி வேணும், அதே போல செந்தமிழ் பேசவும் நாக்கு பயிற்சி வேணும். வேற எந்த திறமைக்கும் பயிற்சி மட்டும்தான் ஒரே ஒரு அவசியமான தேவை. அப்போ நீ கணக்கு கத்துக்கவும் பயிற்சி வேணும் தானே. கணக்கு ஒண்ணுக்குதான் நம்ம வாழ்க்கையோட கணக்கையே மாத்தி அமைக்கிற வல்லமை இருக்கு. அப்பேற்பட்ட தனித்துவமான வல்லமை உனக்கு வருதுன்னா முதல்ல அதை கத்துக்கடா. மத்ததெல்லாம் நீயே தானா கத்துப்ப. அன்று மனைவிக்கு அச்சுறுத்தும் வாழ்க்கை பக்கத்தை கணவன் பாணியில் அடாவடியாக கற்பித்த வீர் இன்று மகனுக்கு புரியும்படி அவனுக்கு பிடித்தது போல எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி அவன் தோளில் கைபோட்டு அழகாக கற்றுக் கொடுத்தவனை நெட்டி முறித்து கொஞ்சி கொண்டாள் மது. அன்றிலிருந்து கணக்கு பயிலவே பள்ளிக்கு சென்றான் ரகு. எப்படியோ திக்கி திணறி 12ஆம் வகுப்பு முடித்ததோடு சரி. என்ன, வெறும் 12th தான் உங்க மகன் படிச்சிருக்காரா? மிது பாதையில் எழுந்து கடுப்பாக கத்த. ஆமா, அதுக்கு என்னங்கிற? ரகுவின் அதிர வைக்கும் திமிர் குரலில் மிதுவின் திறந்த வாய் லவக்கென மூடிக்கொண்டது. அத்தியாயம் 17. ரகுவின் சிம்ம குரலை கேட்டதும் ஹை வந்துட்டானா? உள்மனம் தென்றலாக குளுமை கொண்டாலும் படபடப்பு என்னவோ தானாக ஒட்டி கொண்டது. மௌனமாக தலை குனிந்து நின்ற மனைவியை அழுத்தமாக பார்த்த ரகு, என்ன உன் மருமவளுக்கு? இப்ப நான் படிச்சிருந்தா எனக்கு கோவில் கட்டி செலவைக்க போறாளாமோ? நக்கல் தொனியில் தாயிடம் கேட்க மிது பல்லை கடித்தாள். எனக்கு வரப்போற லைஃப் பார்ட்னர் அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். கடைசியில இப்படி ஒரு காட்டா என் வாழ்க்கையில வருவான்னு நான் என்ன கனவா கண்டேன்? இதுல கோவில் கட்டி செலவு வைக்கலன்னு வேற குறையாக்கும். உள்ளுக்குள் புழுங்கிய மிது அவசரப்பட்டு வார்த்தையை விடாமல் விறுவிறுவென அறைக்குள் சென்று விட்டாள். வந்ததும் வராததுமா பாவம் அந்த பிள்ளைகிட்ட எதுக்கு வம்பு வளர்க்க போற? அதெல்லாம் ஒரு பொழுதுபோக்குமா, உனக்கு சொன்னா புரியாது. தாயின் கன்னத்தை கிள்ளி வாயில் போட்டவன், நீ எதுக்கு என் வாயை பார்த்துட்டு நிக்கிற? பிள்ளைங்கள் எங்க காணல? அக்கா குழந்தைகளை தேடி அலைப்பாய்ந்தன விழிகள். மாமா, நாங்க எங்க இருக்கோம்? இரு குட்டிகளும் ஒரே சைஸில் உள்ளிருந்து ஓடி வந்து ஆளுக்கு ஒரு கையில் ஏறிக்கொள்ள முரட்டு அதரங்கள் மென்மையாக மலர்ந்து இரு பிஞ்சு கன்னத்திலும் மாறி மாறி முத்தம் பதித்தன. மாமா, நாங்க வந்தது பீச்சுக்கு கூத்து போறேன்னு சொன்னியே. மழலைகளின் கொஞ்சல் மொழி இரும்பை கூட கரைக்கும். ரகுவை கரைக்காதா? வெள்ள கட்டிங்களா, தாராளமா போலாமே. மாமா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்து கூட்டிட்டு போகவா? இல்ல இப்படியே உங்களை தூக்கிட்டு போயிடவா? 2 பொடிசையும் சமமாக மேலே தூக்கி தூக்கி ஊஞ்சலாக ஆட்டினான். குச்சிட்டு வா மாமா, நானும் அண்ணாவும் புது ட்ரெஸ் போட்டு வரோம். முந்தி கொண்டு சொன்ன ஆதிரையின் வயிற்றில் கிச்சு கிச்சு முட்டி கீழே விட்டவன் தன் மீசையை இழுத்து ஆராய்ச்சி செய்த ஆதவனை கடிப்பது போல பாய எக்க பெக்க சிரிப்போடு அவன் தலைமுடியை பிடித்து பேலன்ஸ் செய்து மாமன் கையில் துள்ளி விளையாண்டான் குட்டி பையன். இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? இது வரைக்கும் எனக்கு என்ன வேணும்னு கேட்டு ஒரு கடத்தெரு பக்கம் கூட கூட்டிட்டு போனதில்ல. ஆனா அக்கா பிள்ளைங்களை பார்த்ததும் தூக்கி கொஞ்சறது என்ன, அதிசயமா சிரிக்கிறது என்ன? ச்சே, மூஞ்சி மொகரையும் மொரட்டு ராஸ்கல். என்னதான் ஹார்ஷா ஹேண்டில் பண்றான் போல. அறைக்குள் இருந்தபடியே ஹாலில் நடப்பதை நோட்டமிட்ட மிது
அவன் வீட்டை விட்டு போகும் முன்பு சிவக்க சிவக்க தன்னை சேதமாக்கிய ஒவ்வொரு இடத்தையும் கண்ணாடி முன் நின்று பார்த்தவளாக கழுத்து வளைவில் கருமையாக நிறம் மாறி இருந்த பல் தடத்தை விரலால் தடவி கொண்டவளது முகத்தில் ஒருவித வெட்க சாயல். காட்டான், என்னவோ பண்றான். 2 நாட்கள் கழித்து கணவனை கண்ட பூரிப்பில் தேகமெல்லாம் சிலிர்க்கும் உணர்வில் கண்மூடி நின்றெழுந்தவளது நெஞ்சுக்கோடு திக்கென தூக்கி வாரி போட்டது. நான் இல்லாம 2 நாளா நிம்மதியா இருந்திருக்க போல. சூடாக செவியை உரசிய சுவாச காற்றும் ஆடவனின் பின்னிருந்த இறுகிய அணைப்பும் பெண் நெஞ்சில் பிரளயம் உண்டாக்கியது. சார்தான் யார் நினப்பும் இல்லாம எங்கேயோ போய் ஜாலியா இருந்துட்டு வரீங்க. சொல்லாமல் சென்றதில் வந்த கோபமோ, அப்போ நான் இல்லாத இந்த 2 நாளா நீ ஏன் நினப்புலதான் இருந்திருக்க, அப்படித்தானே? மனைவியின் கோபத்தை கண்ணாடி வழியே ரசித்தபடி அவளையே மடக்கிட, நான் எப்போ அப்படி சொன்னேன்? நொடியில் தடுமாறினாள் கோதை. இதெல்லாம் சொல்லிதான் தெரியணுமா என்ன? சில விஷயங்களை சொல்லாமலே புரிஞ்சுக்கலாண்டி. பெண் கழுத்தில் மீசை முடியால் குறுகுறுக்க வைத்தான் ரகு. அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலும். ஆமா, எங்க போனீங்க 2 நாளா? உதட்டை சுழித்து கழுத்தை அவனுக்கு வாகாக வளைத்து வைத்த மிது நார்மல் மனைவி மோடுக்கு தன்னை அறியாமல் மாறி இருக்க அவளது ஒவ்வொரு அசைவையும் நன்கு உணர்ந்த ரகு தனக்குள் நகைத்து கொண்டான். மதுரை வரைக்கும் ஒரு முக்கியமான வேலையா போயிருந்தேன். நம்பிட்டேன். பாக்குறது வெட்டி வேலை, இதுல முக்கியமான வேலையா வேற போறாராம். பின் இருப்பவன் முகம் போன போக்கை கவனிக்காமல் இவள் பாட்டுக்கு புலம்ப ஆடவனின் இரும்பை ஒத்த கைகள் பெண்ணின் இடை இருக்கியதில் தெளிவு பெற்ற மிது இமைகள் படபடக்க நின்றாள். எனக்கு வேலைக்கு போறதெல்லாம் பிடிக்காத ஒண்ணு. ஏன், புருஷன் மட்டும்தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பொண்டாட்டிக்கு சோறு போடணுமா என்ன? நீ எதுக்கு இம்புட்டு தூரம் பெரிய படிப்பெல்லாம் படிக்கிற? படிச்சு முடிச்சிட்டு நல்ல வேலைக்கா போய் புருஷனுக்கு சோறு போடு. இது வரைக்கும் எங்க அப்பா காசுல சோறு, இனிமே பொண்டாட்டி காசுல சோறு. என்ன சொல்ற? சட்டென முக இறுக்கம் தளர்ந்து ஒற்றை புருவத்தை ஏற்றி முறுக்கலாக சிரித்தவனை விழிகள் சுருக்கி பார்த்த மிது, எல்லாம் சரிதான். ஆனா வீட்டுல உட்காந்து சார் என்ன பண்றதா உத்தேசம்? உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? வெடுக்கென கேட்டவளுக்கு இவளுக்கு சோறு போடவா நான் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கேன் என்று நினைக்கும் போதே உள்ளுக்குள் புகைந்தது. ஓ, ஏன் தெரியாது? புருஷ லட்சணமா வேலை பார்க்க தாண்டி இம்முட்டு நேரம் பேசிட்டு இருக்கேன். பாதாம் பிஸ்தா முந்திரின்னு வாங்கி தின்னு உடம்புல நல்ல பலம் ஏத்துனா தானே ராவும் பகலும் உங்கூட சோர்வில்லாம கடுமையா உழைக்க முடியும். குதர்க்கமாக பேசுபவனை மிது புரியாமல் நோக்கவும், அதாண்டி அஜால் குஜால் பண்றது. அவன் கண்ணடிக்க சீ என முகத்தை திருப்பி கொண்டவளுக்கு கணவனின் இத்தியாதி பேச்சு மெய் சிலிர்க்க வைத்தது. இதுக்கே சீனா, இன்னும் வேலையை தொடங்கும் போது என்னடி பண்ணுவ? இது 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 எல்லாமே பச்சையா கேட்பேன், கடிப்பேன், சமாளிப்பேன். கடுகு வேண்டிய அவயங்களை உள்ளங்கையால் சிறைப்பற்றி காட்டிட மேனி நடுங்க சிவந்து நின்ற பாவை கணவனை தடுக்காமல் இருந்ததுதான் அதிசயமே. பதில் சொல்லிடி. அதுவரையில் அவள் உயரத்திற்கு குனிந்து நின்று பெண்ணை நிலைய வைத்தவன் எப்போது தன்புறம் திருப்பி பின்னழகில் கை கொடுத்து தன் உயரத்திற்கு தூக்கி கொண்டானோ, ரகு நெற்றியோடு மிது நெற்றி முட்டி இரு முகமும் சுவாசம் மோதும் நெருக்கத்தில் இருக்க விழிகள் 4ம் கோலியாக உருண்டு இருவரின் உணர்வுகளையும் பிரதிபலிக்க வைத்ததோ. சிவந்த அதரம் துடித்து கன்னங்கள் சிவக்க தன் கழுத்தில் கைகோர்த்து கொண்ட மனைவியின் ஸ்பரிசத்தில் மின்சாரம் தாக்கியது ஆணின் முரட்டு தேகத்தில். உன் வாசம் என்னை பித்தாக்குதுடி கடுகு. இந்த அரையடி கூந்தலை நீ விரிச்சு போட்டிருக்கும் போது உன் கூந்தல்ல மூழ்கி என் மூச்சு திணறணுண்டி. கணவரின் கிறங்கிய பிதற்றலில் நாணினாள் பாவை. கூச்சமா இருக்கு, இறக்கி விடுங்களேன். அவஸ்தையில் அவன் முகம் பார்க்க மறுத்த மனைவியின் மொட்டு மலரில் முரட்டு முகத்தால் புரட்டி முட்ட தேகம் கிடுகிடுக்க அவன் அகண்ட தோலை இறுக பற்றி கொண்டாள். மிது, தப்பு பண்ணலாமாடி? மனைவி தேன் கிண்ணத்தில் அதரம் ஊர்ந்து மீசையால் காயம் செய்ய பஞ்சு வயிற்றில் தாளம் தட்டி துடித்த விளாங்கு மீன் அவன் ஆசையை அப்பட்டமாக உணர்த்தியதில் பயந்த விழிகளில் சிறு வெட்கம் தேக்கி படபடப்பாக அவள் பார்த்த விதத்தில் லபக்கென கவ்விக்கொண்டான் பட்டு இதழை. மிதுவின் மனம் போகும் போக்கை எண்ணி அவளுக்கே வியப்புதான். தன் விருப்பம் இல்லாமல் தொட்ட ஒரு கொடூரன் மீது எப்படி தனக்கு ஆசை மலரும்? யோசித்து யோசித்து மூளை சூடானதுதான் மிச்சம். ஏதோ ஒரு விருப்ப விசையில் அவன் பக்கம் மெல்ல மெல்ல சாயும் மனதோடு இதோ கணவனின் இதழ் முத்தத்திற்கு வாகாக இதழை பிரித்து காட்டி அவன் தரும் எச்சில் தீர்த்தத்தை தொண்டைக்குழி ஏறி இறங்க பருகி
முற்றிலுமாக கொண்டவன் வசத்திற்கு கண் சொக்க மயங்கி இருப்பதை உணர்ந்தும் விலக முடியாது தவிக்கும் மனதை என்ன செய்வது? ஆணின் தேக சூடு பெண்ணையும் சுட்டெரிக்க, அதற்கு மேலும் இன்ப வதையினை பொறுத்து கொள்ள முடியாது திண்டாடி சட்டென அவன் கையில் இருந்து குதித்து இறங்கி குளியல் அறைக்குள் ஓடி ஒளிந்து கொண்டாள். மனைவியின் திடீர் விலகலில் மோக விழிகள் ஏமாற்றத்தில் சிவந்தாலும் முன்பு போல தன் தொடுகைக்கு துள்ளி திமிரி முரண்டு பிடிக்காமல் நாணத்தோடு அவள் ஒத்துழைத்த விதமே ஆண் மனதில் தீ மூட்டி ஆண்மையில் வெண்தேன் சொட்டி ஜீவன் துடிக்க வைத்தது. குளியலறை கதவை அடைத்து அதன் மீது சாய்ந்து நின்றவளது இதயம் எக்கு தப்பாக அடித்துக் கொள்ள, கணவன் தீண்டிய இடமெங்கும் சுக வழியில் குறுகுறுக்க செய்ய, அடி வயிற்று இறுக்கமாக பிடித்து கொண்டவளுக்கு முகம் மாறிவிட்டது. அச்சோ, இது வேறையா? இப்ப எப்படி அவங்கிட்ட அதை வாங்கிட்டு வர சொல்லி கேக்குறது? கீழ் உதட்டை கடித்தபடி யோசனையில் நிற்க, எம்புட்டு நேரண்டி உள்ளேயே இருப்ப? மனுஷ அவஸ்தை புரியாம வெளியில் இருந்து கேட்ட சத்தத்தில் தயங்கி தயங்கி கதவை திறந்தவளை ஒரு மார்க்கமாக பார்த்தான் ரகு. என்னடி தள்ளு, வழியில நின்னுகிட்டா நான் எப்படி போறது? அவன் அவஸ்தை அவனுக்கு. அதில் எரிந்து விழ உதட்டை சுழித்து நகர்ந்து நின்றவளை பார்த்தபடியே உள் புகுந்தான். அப்பா, எப்படி கத்துறான் காட்டான். இவ்வளவு நேரம் என்னை தூக்கி வச்சு தக்காளியா நசுக்கும் போது எங்க போச்சு இந்த முறைப்பும் கத்தலும்? மிது உதட்டசிவில் கணவனை கடிந்து கொள்ள முகத்தை துடைத்தபடியே வெளியே வந்த ரகு முன்பு பளிச்சிட்டு இருந்த மனைவியின் முகம் இப்போது சோர்ந்து இருப்பதை உணர்ந்து உற்று நோக்கினான் அவளை. திட்டி முடிச்சாச்சா, இல்ல நேரம் ஆகுமா? ரகுவின் உரத்த குரலில் திடுக்கிட்ட மிது. கொஞ்சம் பேசக்கூட வேண்டாம், ஆனா தயவு செஞ்சு கத்த மட்டும் செய்யாதீங்க. ஏற்கனவே காது வலி வந்துடுச்சு, இனிமே நெஞ்சு வலி வந்து பொட்டுன்னு போயிடுவேன் போல. அவனை முறைத்தபடியே கடுகெடுத்தவள் அடியெடுத்து வைக்க முடியாது அவஸ்தையாக நிலைவதைக் கண்டு இமைகள் சுருக்கினான். என்னடியாச்சு? எதுக்கு இப்படி நிலைச்சிட்டு நிக்கிற? அப்போதும் காட்டுக்குரல் எதிரொலிக்கவும் அவனை முறைத்தவளாக, ஒண்ணுமில்ல ஆன்டி, இல்ல உங்க அக்காவை கூப்பிடுங்க, அவங்க கிட்ட பேசிக்கிறேன் என்ற மிது அவனை பாராது முகத்தை திருப்பினாள். ஏன், நீ நல்லா தானே இருக்க? அப்ப நீயே போய் கூப்பிட்டுக்கோ, பேசிக்கோ. என்ன எதுக்கு கூப்பிட சொல்ற? நான் என்ன நீ வச்ச வேலைக்காரனா? குரலை உசத்திய ரகு வேண்டுமென்று அவளை வம்பு செய்ய மிதுவுக்கு கெதுக்கெதுக்கென்று இருந்தது. பிளீஸ் கொஞ்சம் கூப்பிட்டு விடுங்களேன். கிட்டத்தட்ட கெஞ்சும் அளவுக்கு வந்து விட்டதும் அதற்கு மேலும் அவளோடு வம்பு செய்ய நினைக்காத ரகு, என்னாச்சு, பீரியட்ஸா? வெளிப்படையாக கேட்ட கணவனை சங்கடமாக பார்த்தவளாக என்றால் தலை குனிந்து. அதுக்கு எதுக்கு இம்புட்டு தயக்கம்? சொன்னா வாங்கியாந்து தரப்போறேன் என்ற ரகு அவசரமாக கடைக்கு ஓடினான். ஓடிய வேகத்தில் வியர்க்க விறுவிறுக்க திரும்பி வந்த கணவனை இமை வெட்டாது பார்த்தபடி அவன் தந்த நாப்கினை வாங்கி கொண்டு உள்ளே சென்றவளுக்கு இதமான மென் புன்னகை தோன்றி மறைந்தது. குதூகலமாக தயாராகி இருந்த குழந்தைகளையும் ஏமாற்றாமல் பீச்சுக்கு அழைத்து சென்ற ரகு பிள்ளைகள் கேட்ட அனைத்தையும் வாங்கி தந்து கவனமாக விளையாட வைத்தவனாக மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்து மனைவியை காண செல்ல நன்கு உறக்கத்தில் இருந்தால் போலும். அரையடி கூந்தல் தலையணை முழுக்க பரவி கிடக்க இலகுவான மெல்லிய நைட்டி அணிந்து உறக்கத்திலும் வலி உணர்ந்து குட்டி முகம் சுணங்கி படுத்திருந்த மனைவி அருகில் சத்தமில்லாமல் படுத்துக்கொண்ட ரகு இதமாக அவள் வயிற்றை தடவி கொடுத்தான். சற்று நேரத்தில் எல்லாம் தானாக அவன் மஞ்சம் தேடி தலை வைத்து சுகமாக படுத்து தொழில் கொண்ட மிது முகத்தில் மெல்லிய புன்னகை தவழ்ந்தபடியே இருக்க, குனிந்து அவள் நெற்றியில் முத்தம் வைத்த ரகுவின் கரமோ பெண் அவளது பஞ்சு வயிற்றில் தான் நிறுத்தாமல் சேவகம் புரிந்தது. அடுத்து வந்த 3 நாட்களும் தன்னை ஒரு தேவதை பெண்ணாக உணர்ந்தாள் மிது. சத்தியமாக நினைக்கவில்லை ரகுவிடமிருந்து இத்தனை கரிசனையை. முரட்டுத்தனமான அன்பிலும் மென்மையை காட்ட தன் கணவனால் தான் முடியும் என்று நினைக்கும் அளவிற்கு அவளை வியக்க வைத்தான் ரகு. முரடன் மீது காதல் பூக்க தொடங்கியதோ முல்லை பூவுக்கு. அடுத்த நாள் காலை தலை தெறிக்க ஓடி வந்த பெண் ஒருத்தி ரகுவின் வீட்டிற்குள் புகுந்து அழுது கதறியதை கண்ட அனைவரும் புரியாமல் பார்த்தனர் என்றால் மிதுவின் உள்ளம் மட்டும் அதிர்ச்சியில் அடித்துக் கொண்டது. அத்தியாயம் 18. படபடவென கதவு தட்டும் சத்தம் கேட்டதும் யாரது என்றபடி மது கதவை திறந்ததுதான் தாமதம். துப்பாக்கியில் இருந்து வெளிவரும் தோட்டா போல மதுவை இடித்து மோதி தள்ளி பொத்தென்று ஒரு பெண் உள்ளே விழவும் திடுக்கிட்டது நெஞ்சம். யாருமா நீ? எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஏன் வீட்டுக்கு வந்து அழுதுட்டு இருக்க? கேட்டுக்கிட்டே இருக்கேன், இல்ல பதில் சொல்லு. யாரு என்று தெரியாத இளம்பெண் ஒருத்தி திடீரென தன் வீட்டில் நுழைந்து அழுது கொண்டே இருக்கவும் பதற்றத்தில் ஒன்றும் புரியாமல் மது பயந்து போனாள். மதுவின் உரத்த சத்தம் கேட்டு வீட்டில் உள்ள அனைவரும் வெளிவந்து புதிய பெண்ணை புரியாமல் நோக்கினர் என்றால்
அந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்தில் அக்கா என்ற மிது அதிர்ச்சியில் திகைத்தவளாக நிற்க, மிது என கதறியபடியே பாய்ந்து வந்து அவளை அணைத்த பெண்ணின் அழுகை மேலும் அதிகமானது. அக்கா, நீ நீ அவளை பார்த்த விஷயத்தை நம்ப முடியாமல் வார்த்தை வராமல் தடுமாறிய மிது கண்கள் தானாக கலங்கியது. நான் தான் மிது, யாதவி என்றவளை மிது என்ன மாதிரியான உணர்வில் பார்த்தாலோ. இத்தனை வருஷமா எங்க போயிருந்த நீ? திடீர்னு எப்படி இங்க? நீ திரும்ப வந்திருக்கிறது அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? தமக்கையை பார்த்த மகிழ்ச்சியை தாண்டி பல குழப்பங்கள் கேள்விகள் மனதை அரிக்க கரத்தில் வலுவின்றி அவள் தோள் பற்றி கொண்டாள் மிது. நான் வீட்டை விட்டு போகும்போதே உன்னையும் கையோட கூட்டிட்டு போயிருந்தா உனக்கு இப்படி ஒரு களங்கம் வந்திருக்குமா? எல்லாம் என்னாலதான். என் பயம்தான் காரணம். பிளீஸ் என்ன மன்னிச்சிடு மிது. சம்பந்தம் இல்லாமல் யாதவி ஏதேதோ சொல்லி அழ ஒன்றுமே புரியவில்லை மிதுவுக்கு. என்னக்கா பேசுற நீ? நீ வீட்டை விட்டு போனதே பெரிய தப்பு. இதுல என்ன வேற கூட்டிட்டு போயிருக்கணும்னு சொல்ற? உனக்கு என்னதான் ஆச்சு? முதல்ல அழறத நிறுத்திட்டு பதில சொல்லு. மித்து அவளை உலுக்கி எடுக்க வீர், மது, நிலா அனைவரும் இது என்ன புது கதை என்பது போல புரியாது பார்த்து நின்றனர் என்றால் ரகுபதி மனதில் பெரும் குழப்பம் உண்டாகியது. இவளுக்கு அக்கா இருக்காளா? யோசனையான ரகு இருவரது சம்பாஷணைகளையும் குழப்பத்துடனேயே பார்க்கலானான். மிது, நான் எப்படி இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. ஆனா நான் ஒண்ணு சும்மா வீட்டை விட்டு போகல. அதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. இப்ப திரும்பி வந்தது கூட உனக்காக மட்டும்தான். நீ ஒரு இக்கட்ல மாட்டி கலங்கி நிக்கிறது தெரிஞ்சதும் என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியலடி. வேதனையாக சொன்ன பெண்ணோ அடிக்கடி பின்னால் திரும்பி பார்த்து படபடத்து போவதை அங்குள்ள அனைவருமே கவனிக்க செய்தனர். நான் இப்ப நல்லா இருக்கேன்கா, என்னை பத்தி கவலைப்படாத. வந்ததுதான் வந்துட்டேன். இனிமே எங்களை விட்டு போக மாட்டதானே? உன் அப்பா அம்மா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்கே மீண்டும் அவள் சென்று விடுவாளோ என்ற தவிப்பில் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அனைவரும் திகைக்கும்படியாக யாதவியின் கொத்து முடி இழுபட்டு வலிய கரம் ஒன்று அவள் கன்னத்தில் ஓங்கி அரைந்து இருந்ததில் ஆ என அலறியபடியே தரையில் கிடந்தாள் கண்ணீரோடு. அக்கா! மித்து அவளை நோக்கி ஓட போக, அங்கேயே நில்லு மித்து. பழக்கப்பட்ட கம்பீர குரல் கடினமாக ஒலித்ததில் அவசரமாக திரும்பி பார்த்தவளாக எதிரில் இருந்தவன் கோபம் கண்டு அதிர்ந்து நின்றாள் மிது. சுருண்டு கிடந்த யாதவி பக்கம் பதறி ஓடி அவளை தூக்கி நிறுத்திய மது, மிது என்னம்மா நடக்குதுங்க? இவ உன் அக்காவா? இந்த தம்பி யாரு? திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து இந்த பொண்ணை கை நீட்டி அடிக்கிறாரு. புரியாமல் கேட்ட மது தன் கணவனையும் மகனையும் ஒரு சேர பார்க்க இருவரும் அமைதியாக இருக்கும்படி கண்மூடி திறந்தனர். மாமா, நீங்களா? மித்து வாய் தந்தி அடித்தது. தாடை இறுகி நின்ற சிவகுருவை கண்டதும், ஹலோ பாஸ், ரொம்ப நேரமாவே இங்க புரியாத பாஷையில ரீல் ஓடுது. நீயாவது என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த தெளிவா சொல்லிட்டு பொறவு ஆக்ஷன் தொடங்கு. ரகு பின்னால் கை கட்டியபடி தெனாவட்டாக சொல்லவும் குரு பார்வை அழுத்தமாக அவன் மீது பதிந்து மீண்டது. ஏய், புறப்படு எங்கூட. யாதவியை முறைத்த குரு கடும் கோபத்தில் பற்களை கடித்தான். அவசரமாக தலையாட்டி அழுது சிவந்த விழிகளில் அப்பட்டமான பயத்தை தேக்கி மது பின்னால் ஒளிந்தவளை குரு பார்வை பஸ்மமாக்காத குறைதான். உன்னை ஒண்ணு விருப்பப்பட்டு வரியான்னு கேட்கல, வாடின்னு சொன்னேன். இப்ப வரப்போறியா இல்ல இழுத்துக்கிட்டு போகவா? காரணமே இல்லாமல் தமக்கே மீது கோபம் கொள்ளும் மாமனை புரியாமல் நோக்கிய மிது, மாமா இப்ப எதுக்கு என் அக்கா மேல கோபப்படுறீங்க? அவளே இத்தனை வருஷத்துக்கு பிறகு இப்பதான் திரும்பி வந்திருக்கா. வந்ததும் வராததுமா இப்படி கோபப்பட்டா எப்படி? நிதானமா அவகிட்ட பேசலாமே மாமா. யாதவிக்காக பரிந்து பேசியவளை புருவம் எடுங்க பார்த்தான் குரு. ரகுவை அவள் மனமே தேடுகிறது என்றால் பிடித்தம் இல்லாமலா? மனதில் கள்ளன் புகுந்ததும் தானாக விருப்பப்பட்டு வைத்த உச்சி வகுட்டு குங்குமம் மெனுங்க, வாசப்பூ தலையில் சூடி கழுத்தில் உறவாடிய தாலி கயிறு விகிதம் புது பெண்ணுக்கே உரித்தான பொலிவோடு அழகு பதுமையாக கண்களில் நிறைத்தாள் மிதுஷா. நிதானமா பேசுற அளவுக்கு எனக்கு பொறுமையும் இல்ல. அவ சொல்ல போற சப்பக்கட்டுகளை கேட்க எனக்கு விருப்பமும் இல்ல. ஒழுங்கா அவளை என்னோட வந்துட சொல்லு. இல்ல எனக்கு இருக்கிற வெறிக்கு இங்கே அவளை கொண்டு புதைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். சிவகுரு என்றால் பொறுமைக்கு எடுத்துக்காட்டு என்றுதான் அனைவரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாள், பார்த்தும் இருக்கிறாள். ஆனால் இப்போது அவன் நிற்கும் தாண்டவ கோலம் புதிதாயிற்றே. விழிகள் மிரள குருவை பார்த்த மிது மது பின்னிருந்தபடியே அவனை அச்சத்தோடு நோக்கி கொண்டிருந்த யாதவியை பார்த்தாள். வயதுக்கு வந்த பெண் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு ஓடியது தவறுதான். அதற்காக தனது தாய் தந்தை கோபம் கொண்டால் ஒரு நியாயம் உண்டு. சம்பந்தமே இல்லாமல் சிவகுரு எதற்காக இத்தனை கோபம் கொள்ள வேண்டும் என்ற யோசனையோடே மிது நிற்க பொறுமை இழந்த குரு
மீண்டும் அவள் முடிக்கற்றை பற்றி வெறித்தனமாக தன்புறம் இழுத்திருக்க அலறி விட்டாள் யாதவி. தம்பி, என்னப்பா பண்ற? 1000 கோவம் இருக்கட்டும், அதுக்காக பொம்பளை பிள்ளை இப்படியே அடிச்சு பயமுறுத்துவ? மனசு மாறி வந்த பிள்ளை திரும்பவும் பயந்து ஊரை விட்டு ஓடிட்டா என்ன பண்ணுவ? யாதவியின் பயம் நிறைந்த முகத்தை கண்டு மனம் கேளாமல் பேசிய மதுவை பெருமூச்சு விட்டு பார்த்த சிவகுரு, இப்ப உனக்கு திருப்தியாடி? பாக்குறவங்க கண்ணுக்கு என்னை ஒரு கொடுமைக்காரனா ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போவாவது அம்மனி வரீங்களா, இல்ல இப்படியே அழுது அழுது மேலும் என்ன வெறுப்பேத்த போறியா? அடி குரலில் சீரியவனை கண்ணீரோடு ஏறிட்டு பார்த்த யாதவி என்ன நினைத்தாளோ, சடாரென குருவை இறுக்கி கட்டி கொண்டு தேம்பி அழ ஆரம்பித்தாள். அங்கிருந்த அனைவருக்குமே தலை சுற்றாத குறைதான். சத்தியமா வேணும்னு நான் எதுவுமே செய்யல மாமா. அந்த சூழ்நிலையில எனக்கு யாரையும் நம்ப தோணல. பயம் என் கண்ணை மறைச்சு வீட்டை விட்டு போக வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டேன். இப்ப வந்தது கூட என் தங்கச்சி வாழ்க்கையை நினைச்சு பயந்துதான். பாவமாக சொல்லி அழ இறுகிய பாறையாக நின்றான் குரு. ரொம்ப ஈஸியா ஒத்த வார்த்தையில முடிச்சிட்ட, பயத்துல போனேன்னு. இதுக்கு மேல உங்ககிட்ட என்னத்த பேச? அத்தனை விரக்தி அவன் குரலில் வெளிக்கொணர வேதனையில் துடித்து போனாள் யாதவி. மாமா ப்ளீஸ், கோவப்படாம என்னெல்லாமே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். தன்னை பிரிந்து நின்று தவிப்பாக கேட்டவளை கண்டு வெற்று புன்னகை உதட்டில் தோன்றி மறைந்தது. பிறந்ததில் இருந்து தன்னை நெருங்கி முதல் முறையாக தொட்டு கட்டி அணைத்து அவள் மாமா விழிப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைவதா, அல்லது தன் காதலை சொல்லும் முன்னவே காணல் நீரானதை எண்ணி வேதனை கொள்வதா? எப்படி எப்படி உன் நிலைமை நான் புரிஞ்சுக்கணுமா? நீ யாரடி எனக்கு நான் உன்னை புரிஞ்சுக்க? 7 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடி போன என் மாமா மக திரும்ப வந்ததா கேள்விப்பட்டேன். பத்திரமா அவளை கூட்டிட்டு போய் என் மாமங்கிட்ட ஒப்படைக்க இம்புடு தூரம் வந்திருக்கேன். அம்புடுதான். அதை தாண்டி நமக்குள்ள பெருசா என்ன உறவு இருக்கு? அவன் புருவம் ஏற்றி இறக்க குருவை பார்க்க முடியாது பரிதவித்து நின்றாள் யாதவி. எம்எல்ஏ சார், ரொம்ப நேரமா புரியாத படமாவே ஓடி மண்டை குழம்புது. இப்படியே போனா படிக்கிற பூரா பேத்துக்கும் டென்ஷன் ஆயிடுவாங்க. வெரசா மெயின் மேட்டருக்கு வா. ரகு காதை குடைந்தபடியே மிதுவை இழுத்து தன் கை வளைவில் நிறுத்தி தன்னோடு அணைத்தார் போல வைத்துக் கொள்ளவும், ரணகளத்திலே உனக்கு தாண்டா குதூகலம் கேக்குது. மிது மைண்ட் வாய்ஸில் ஓட்டியபடியே கணவனை முறைத்தவளாக அமைதியாக நின்றாள். ரகு சார், எப்போ நீங்க தான் எல்லாரும் மண்டையும் குழப்பி விடுவீங்க. இன்னைக்கு நீங்க குழம்பி நிக்கிறத பார்த்தா அப்படியே மனசுக்கு குழுகுழுன்னு இருக்கு. அந்நிலையிலும் குரு ரகுவை நக்கல் அடிக்க அலட்சியமாக உதடு கோணினான் அவன். தம்பி, கோவப்படாம கொஞ்சம் நிதானமா யோசிங்க. ஒரு வயசு பொண்ணு பெத்தவங்க இருந்து வீட்டை விட்டு போக துணிஞ்சு இருக்கான்னா, அவளுக்கு ஏதோ வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை இருந்திருந்தா தானே அப்படி ஒரு இக்கட்டான முடிவு எடுத்திருப்பா. கொஞ்சம் அந்த புள்ள என்ன சொல்ல வரான்னு மனசு விட்டு கேளுப்பா. அதுக்கு பிறகு அவ தப்ப எடுத்து சொல்லி புரிய வச்சு அவளுக்கு என்ன பிரச்சனையோ அதை சரி செய்ய முயற்சி பண்ணு. அதை விட்டுட்டு கோவப்பட்டா எல்லாம் சரியாயிடுமா சொல்லு? மது பொறுப்பான நிலையில் இருந்து அவனுக்கு புரியும்படி நிதானமாக எடுத்து சொல்ல குரு மனம் அப்போதும் கனியவில்லைதான். ஆனாலும் யாதவியை அப்படியே விட்டுவிட முடியாதே. கண்மூடி திறந்து மனதை ஒருநிலைப்படுத்திக் கொண்ட குரு அழுத்தமாக யாதவியை பார்த்தான். நீ என்னடி நினைச்ச? நீ இத்தனை வருஷமா லண்டன்ல தலைமறைவா இருந்தது எனக்கு தெரியாதுன்னா? ஒரே வருஷத்துல நீ எங்க போன, எதுக்காக போனேன்னு ஓரளவுக்கு உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். மீதியை நீதான் உன் வாயை திறந்து சொல்லி தெளிவுபடுத்தணும். அதுக்காகத்தான் நீயா எப்ப வருவேன்னு இல்லாத பொறுமையை இழுத்து பிடிச்சு இத்தனை வருஷமா காத்திருந்தேன். குரு சொல்ல சொல்ல கேட்டு யாதவி அதிர்ந்த விழிகளை அகல விரிக்க மிதுவுக்கும் ஒன்றுமே புரியாமல் விழித்தாள். அந்த புள்ள ரொம்ப பயப்படுது போல எம்எல்ஏ தம்பி. எதுவா இருந்தாலும் புறவு பேசிக்கலாம். அதுக்குள்ள சூடா எதுவும் காபி டீ குடிக்கிறீங்களா? அதுவரை அமைதியாக நின்று நடப்பவற்றை வேடிக்கை பார்த்த வீர் ஏதோ ஒன்று மனதிற்குள் தவறாக படவே சட்டென இடைபுகுந்து குருவை உபசரிக்க மாற்றிய பேச்சில் கொண்ட சிறு பதற்றத்தை குரு உணரவே செய்தான். இன்னும் எத்தனை நாளைக்கு உண்மையை மூடி மறைச்சு உங்களை நீங்களே ஏமாத்திக்க போறீங்க? குருவின் உரத்த குரலில் அடுத்தடுத்து சொன்னதை கேட்டு தந்தை மகன் இருவரது பார்வையும் ஒருவித மெல்லிய அதிர்வலையோடு மதுவை பார்த்து மீண்டது.